அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம். தயவு செய்து கொஞ்சம் வைத்தாலும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிடுங்க. எல்லாரும் உட்காருங்க, பின்னாடி இறங்க நீங்க. அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம் யாவும் ஒன்றாய் வாழ்ந்திடும் தேவன் மைந்தன் அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம். எங்க இருக்காருண்ணா? வந்தது உள்ள வந்தாச்சா? முடிச்சிடலாம், வந்தோடனே முடிச்சிடலாம்.
பரலோகத்தை நாடுகிறோம், அதின் ஜோதி பிரகாசத்தையும் பேரின்பத்தை என்னமாயிருக்கும், பேரோகத்தை நாடுகிறோம், பார்த்தால் என்னமாயிருக்கும், பார்த்தால் என்னமாயிருக்கும், பேரோகத்தை வர்ணிக்கிறோம், பார்த்தால் என்னமாயிருக்கும், பாவமும் இல்லாமற் போ சஞ்சோதனையோ வெற்றி சீரங்கு ஓய்ந்திருப்போ, சேர்ந்தால் என்னமாயிருக்கோ, சேர்ந்தால் என்னமாயிருக்கோ, வெற்றி சீரண்டு ஓய்ந்திருப்போ, சேர்ந்தால் என்னமாயிருக்கோ, அங்கு இயேசுவையே சேவிப்போம், வஸ்திரம் தான் தரிப்போம், வானோர் சங்கம் சேர்ந்திடுவோம், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், வானோர் சங்கம் சேர்ந்திடுவோம், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், வானோர் சங்கம் சேர்த்திடுவோம், என்னமாயிருக்கும், தாவே இங்குள்ளோரையும் மோட்ச பாத்திரராக்கிவிடும், சீக்கிரம் போய் நாங்களும் என்னமாயிருக்கும், சீக்கிரம் போய் நாங்களும் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் என்னமாயிருக்கும், சீக்கிரம் போய் நாங்களும் சேர்ந்தால் என்னமாயிருக்கும், லோகத்தை நாடுகிறோம், அதின் ஜோதி பிரகாசத்தையோ, பெரும் இன்பத்தை வர்ணிக்கிறோம், பார்த்தால் என்னமாயிருக்கும், பேரின்பத்தை வர்ணிக்கிறோம், சேர்ந்தால் என்னமாயிருக்கும். நம்முடைய மூத்த தாசனாகிய இறுதி நம்ம அடக்கத்திற்கு வந்திருக்கிறோம். நமக்கு இருக்கிற மூப்பர் அவர்கள் இப்போது ஜெபத்தை நடத்துவார்கள். பரிசுத்தமல்ல எங்கள் பரலோக பிதாவே, மகிமையின் மாறாத தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, உயிர்த்த இந்த வல்லமை நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய ஊழியக்காரன் அருமை சகோதரன் சடலை சுற்றி நாங்கள் விதமாக கூறி வரத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திக்கிறோம். உன்னுடைய மகனை நீ தேடி ரட்சித்து ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட சொன்னதுமாக அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவருடைய சகோதர சகோதரியோட உங்களிடத்தில் காணத்தக்கதாக கொடுத்த பெரிய ஸ்லாகத்துக்காக ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே தேவனுக்கு ஊழியம் செய்ததை காட்டிலும் மகாபாகியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவரே ஆண்டவரே உன்னுடைய தாசனை தெரிந்து கொண்டு ஆண்டவரே குடும்பத்துக்கு தகப்பனாகவும் சபையிலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பொறுப்புள்ள ஊழியக்காரனாகவும் நீ தெரிந்து கொண்டு ஆண்டவரே குக்கிராமத்தில் ஆரம்பித்த அவர் ஊழியத்தில் ஆண்டவரே தூர தேசத்துக்கு உலகம் எங்கிலும் எல்லா இடத்திலும் போய் உன்னுடைய வார்த்தை ஜீவனில் வார்த்தை சொல்லத்தக்கதாக அது மூலமாக அநேக ஆத்மா ரட்சிப்படத்தக்கதாக நீர் உதவி செய்தீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கும் ஆண்டரே. ஆண்டரே அவர் ஜீவன நாட்களுக்காக ஸ்தோத்திக்கிறோம்.
அவருடைய சாட்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏபேல் மரித்தும் பேசுவது போல அன்றரே உன்னுடைய சகோதரனுடைய ஜீவம் சாட்சி மூலமாக அநேகருடன் நீர் பேசி கொண்டு வந்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்க மாட்டதே. அவருடைய சரீரத்தை ஆண்டரே நேபாளத்திலிருந்து ஜோஷமாக கொண்டு வரும் இந்த 2 நாள் ஆண்டரே சாட்சி மூலமாக ஆண்டரை உன் ஆந்த மையப்படுத்தவும் நீர் உதவி செய்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது ஆண்டரே ஒரு சரீரத்தை பூமியிலே நாங்கள் விதைக்க வந்திருக்கும் போது ஆண்டரே இந்த நேரத்தை எங்களை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் வேண்டிக்கிறோம். என்னை கனப்படுத்துறோன்னே நான் கனப்படுத்த சொன்ன தேவனே ஆண்டரே சகோதரன் உன்னை கனப்படுத்தினாலே அவர் மரணத்து மூலமாக அவருடைய கனப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டரே நீ தான் மீதி அந்நேரத்திலிருந்து வார்த்தை கொடுக்குற தாசனுடன் வெள்ளமையாட்டு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றைய குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதல் தர வேண்டும் வேண்டிக்கிறோம். நான் உங்களை திக்கட்டவராக விடுவேன்னு சொன்ன தேவனே ஆண்டரே அவங்களை திக்கட்டவராக இல்லாதபடி தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அந்த குடும்பத்தை முழு பிரயத்தை நடத்த வேண்டும் என்ற ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே இங்குள்ளோரையும் மோட்ச பாத்திரராக்கி விடும். மாசீக்கிரம் போய் நாங்களும் சேர்ந்தால் என்னமாயிருக்கும். மாசீக்கிரம் போய் நாங்களும் சேர்ந்தால் என்னமாயிருக்கும். சேர்ந்தால் என்னமாயிருக்கும். மாசீக்கிரம் போய் நாங்களும் சேர்ந்தால் என்னமாயிருக்கும். மாசீக்கிரம் போய் நாங்களும் சேர்ந்தால் என்னமாயிருக்கும். இப்பொழுது சகோதரனுடைய மூத்த மகள் எல்சி இப்பொழுது கர்த்தரை ஆராதிப்பார்கள். Loving Heavenly Father, gracious and merciful God, King of kings and Lord of lords, eternal, immortal and invisible God, with a heart full of gratitude and adoration, this evening, beside the mortal remains of our beloved Father, I worship you for who you are and what you mean to us. You are a great God, one who is too wise to make mistakes and too loving to hurt us, who has done everything beautiful in your time. We accept your will, O Lord, without asking any questions, because it is the best for all of us. Thank you for choosing your servant before the foundation of the world. And Lord, for the way you saved him and kept him as the apple of your eye and used him all over throughout the lengths and breadths of the land, not because of what he could do, but because of what you could do through him. Thank you, Lord, that he could pour out his life for you. Thank thee for the honor of serving you. So Lord, we thank you. We are not worthy of the least of all your mercies and of all the goodness that you have shown toward us. Beside the mortal remains of our beloved Father, I humbly beseech you that you may let his mantle fall on us, and a double portion of his spirit may become our portion. And, oh Lord, this may be just the beginning, and you may do great and mighty things for your people. He was not only a father for 6 of us, a great grandfather, no Lord, spiritual father for many, oh Lord, for many thousands. We thank thee for the loving husband he was to Amma. We thank thee for their lives, oh Lord, for the
godly legacy they have left behind. So, Lord, this beside the mortal remains of dear Appa, I offer my spirit, soul, and body and ask Thee to anoint me afresh for what You have in store for me and for us. And Lord, I pray that Your name may be exalted and honored. Accept our praise and worship. Oh, we offer it in the name of our dear Lord and Savior Jesus Christ. Amen. சகோதரி எஸ்தர் அவர்கள் கர்த்தரை ஆராதி. கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாதும் நேரிடா என் தலை முடியுமே நீரே. நீரறியாதும் நேரிடா என் தலை முடியுமே நீரே. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, ஆண்டவரே, நீரே கர்த்தாவே, அருமையான தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் ஈவாக கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளை எனக்காக நீர் உண்டு பண்ணி வைத்து இதில் மகிழ்ந்து களிக்கூற கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே கர்த்தாவே, எவ்வளவு அழகாக ஆண்டவரே வாழ்க்கையை நீர் வடிவமைத்து கர்த்தாவே உம்முடைய நோக்கத்தின் பேரும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே வைத்து கர்த்தாவே அதை கர்த்தாவே அக்செப்ட் பண்ணிக்கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான ஒரு கர்த்தாவே ஒரு பாதையை கர்த்தாவே ஆண்டவரே கற்களும் முற்களும் இருந்த பாதையை கர்த்தாவே நீர் எனக்காக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உபத்திரத்தின் குகையிலே தெரிந்து கொண்டதற்காக கர்த்தாவே. ஆண்டவரே, நீரே கர்த்தாவே, அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. கர்த்தாவே, நீரே ஆண்டவரே இந்த உன்னதமான ஊழியத்திற்காக என்னை நீர் கர்த்தாவே தேர்ந்து கொண்டதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, என் தகப்பனுக்கு ஆண்டவரே சேவை செய்வதற்காக என்னை நீர் முன்குறித்ததற்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. தாயை கர்த்தாவே கவனிக்கும்படியாக கர்த்தாவே எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே தவறு செய்யாதவர், தவறு நினையாதவர், திக்கற்றோராக எங்களை கைவிடாதவர், ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாதவர், கைவிடாதவர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் விசுவாசத்திலே கொடுத்த எனக்கு வளர்ச்சிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அவர் பாதப்படியிலே கர்த்தாவே ஆண்டவரே மோசே யோசுவாக்கு கற்பித்தது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஆண்டவரே அமர செய்து ஆண்டவரே கற்பித்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பாக்கியம் ஸ்லாக்கியம் உண்மையாலுமே கர்த்தாவே யாருக்கும் கிடைக்காது கர்த்தாவே. அந்த பாக்கியத்துக்காகவே நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. நீர் உன்னுடைய வாழ்க்கையில செய்த பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே நீர் ஒருவரே வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த துதி ஸ்தோத்திரத்தை உம்முடைய பாதப்படியிலே சமர்ப்பித்து ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென். தொங்கும் இயேசுவை உன் கண்களால் பார்த்தால் போதுமே. சிலுவையில் தொங்கும் இயேசுவை உன் கண்களால் பார்த்தால் போதுமே. ரட்சகர் சிந்தின இரத்தத்தால் உன் பாவங்கள் தீர்ந்து போகுமே. ரட்சகர் சிந்தின இரத்தத்தால் உன் பாவங்கள் தீர்ந்து போகுமே. சிலுவையினிடம் வா, சிலுவையினிடம் வா சகோதரா, நீ சிலுவையினிடம் வா.
சகோதரி நீ சிலுவையினிடம் வா. எங்கும் இல்லா அமைதி உண்டு, எவரும் தரா சமாதானம் உண்டு. எங்கும் இல்லா அமைதி உண்டு, எவரும் தரா சமாதானம் உண்டு. சிலுவையினிடம் வா, சிலுவையினிடம் வா. சகோதரா நீ சிலுவையினிடம் வா. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். We thank God once again for the precious life of the man of God which he lived upon this earth with great conviction and commitment and also a blessed hope. And we have been hearing about his testimony the whole of yesterday and even day before yesterday also. The Lord has been talking to us in several ways, including me also. And we only believe that whatever word has been shared, it may work in our hearts. During times like this is when the Lord speaks to us, he convicts us, he again meets us with challenges. So that is how the Lord uses the lives and the testimony and even the mortal remains of his blessed servants. I want to draw your attention just to one thought, because we are already running very, very late. Shall we turn to the book of Numbers and chapter 20. Book of Numbers and chapter 20. Actually, it will be good if you read from verse 22 onwards. Maybe you can go home and read this portion, but I want to draw your attention to verse 26 and then verse 28. This is the command the Lord gave to Moses concerning Aaron, because his time of departure from this world had come, and now there has to be a successor for Aaron. And also the Lord is looking at the future, that this successor in the place of Aaron, namely his own son Eliezer, should help the children of Israel in passing over into the land of Canaan. So here I read verse 26 and then verse 8. He says, and strip Aaron of his garments and put them upon Eliezer his son, and Aaron shall be gathered unto his people and shall die there. And Moses did as the Lord commanded. Verse 28, and Moses stripped Aaron of his garments and put them upon Eliezer his son, and Aaron died there in the top of the mount, and Moses and Eliezer came down from the mount. Father, we thank you, Lord, once again for the precious life, dedicated life of commitment of thy dear servant, Lord, our beloved Annan Theodore, which he lived upon this earth so triumphantly, with such great commitment and with great hope upon this earth. We thank you, Lord, we could celebrate his life for the past 2 years. Now, before we lay the mortal remains, Lord, into the ground, into the pit, we pray thou will once again speak to us. We do not know what you are desiring to speak to us, but as we turn to you and look to you, we pray we may all be able to hear your voice, and particularly the children who are left behind. We know, Lord, you will take every care of them. You will be their father too. You have been their mother, you will also be their father. According to Proverbs 20 and verse 7, Lord, the seed of the righteous shall be blessed. The righteous man walks in integrity, and his children are blessed after him. May it be their portion. Now speak to us and bless our time. In our Lord Jesus' precious name we pray. Amen. We read here in this portion that the Lord commanded Moses to strip Aaron of his garments. Now we don't have time to look at all those things. We find about these garments, mention of these garments, the preparation of these garments in the book of Exodus. And then
how they have to be consecrated, how they have to be prepared to take on this role and duty of serving the Lord, particularly Aaron. And now, when the time of departure has come, the Lord is telling Moses to strip Aaron of his garments. Now, Aaron is going to die. See the order here. First, the stripping of the garment is taking place, and then only the burial. Then only the other things will proceed. So here, the Lord is telling Moses to strip him of his garments. What are these garments? We find in the book of Leviticus the details being mentioned, what these garments are, and the importance, and the meaning, and the value of these garments. Now, coming into the New Testament, the Word of God says we are all kings and priests unto our God. Every one of us. We all have to serve the Lord in some way or the other. And those of our dear ones like our beloved Annan, they have been given the greater responsibility, greater role to shoulder greater responsibility and also to serve the Lord in a greater measure. And in that sense, we also need to be clothed with garments. Now, dear Anand, if you see, as we have been hearing from the testimonies, he had garments, not only had the garments of salvation, he has the garments of humility, he had garments of simplicity, he had garment of holiness, and all these garments were found in him. Now, in our case also, when we look at Isaiah chapter 61 and verse 10, the moment we accepted the Lord as our Savior, we have been clothed with the garments of salvation. And in the same verse we read, we are also given the robe of righteousness. In some languages it is called as the overcoat of righteousness. And there are many other garments which are given to a believer as recorded in the scripture. Garments of love, garments of holiness, garments of separation, and again garments of humility. All these are our garments. So we ought to be with these garments. But now coming here to Aaron, this is a special garment. It's not only a garment of holiness and service, it is also a garment to execute the priestly ministry. Of course, Aaron was a high priest, and as we move into the New Testament, the Lord Jesus Christ is our high priest. And we are the priests working along with him, working in direction by him, cooperating with him. Now here, Aaron was to stripped off his garments, and it has to be put upon Eleazar first of all. Now this Aaron has finished his work. As we read in Luke chapter 1 and verse 72, about the man of God. He finished his work and departed into his house. So similarly, the Lord's servant, as we all heard in the testimony, he has departed. He wanted to come to his home, but the Lord took him to his home. Maybe the Lord told him, my son, your ministry is not only over in the convocation, but the ministry I gave to you, the responsibility I gave to you, you have done it well, and now you come home along with me. But the garments are there. So the Lord is speaking to us. Now these garments, as the garments of Aaron had to be put upon Eleazar, who is going to come forward to take on these garments? Who is willing to put on these garments? What are these garments? First of all, garments of salvation. And anybody here without the salvation, without their sins being forgiven, if you do not have the assurance of salvation, maybe now the Lord is giving you yet another opportunity to accept him as your Savior. You just have to call upon him. You just tell him, Lord, I am also a sinner. I want the life, the peace, the testimony, the joy, and the blessing this man of God had in my own life. And your prayer will be answered. All your sins will be forgiven. And you will be able to receive this great salvation in your life. And thereafter, the garments of Aaron are available. Dearly beloved, we are at times when the work in the Lord's vineyard, the work in the ministry is increasing and abounding. As the Lord Jesus himself said, truly the harvest is plenteous, but the laborers are few.
As we look around these days, the harvest is not only getting more and more increased, but at the same time, the laborers are decreasing. The ratio is not an equal ratio. On the one side, the harvest is increasing. On the other side, the laborers are decreasing. And now, maybe as you have been hearing to all the testimonies during the past 2 days, if the Lord has been speaking to you, asking you to come forward to serve the Lord like this man of God, you may say, I am not like him. I am not as experienced as him. I do not know the word of God like him. It may be true, but he was also like that once upon a time. He surrendered his life. He gave his life to the Lord, and the Lord took charge of him. He held him by his hand, and he started leading him, equipping him, preparing him, and brought him all these years till Monday. And the same Lord can do it in your lives also. So the garments of Aaron, they were put on Eliezer. The garments of this man of God, the spiritual garments, they are now available. The Lord is looking at you. Maybe the Lord is speaking to you. Will you be that Eliezer? Will you surrender your life? Will you offer your life? There is great need in the work of the Lord, dearly beloved. Many are required. Many have come. They have served the Lord. They satisfied the Lord. They pleased the Lord. They surrendered their lives totally to the Lord. And they have been a source of blessing to all. In the book of Joshua we read, he threw a challenge towards the end. Choose you this day whom you will serve. The same challenge is being thrown today. And Joshua said, as for me and my house, we will. He's not leaving anything to chance. He doesn't say we may. He says we will serve the Lord. What is your decision? Will you serve him? Will you and your house hereafter serve him? Then we see the response of the children of Israel in the same chapter 24, the book of Joshua. They take a collective decision and say, yes, we will serve the Lord. May the Lord give us the grace to make such a commitment this evening at the graveside, even as we are before, to going to lower the mortal remains of his blessed servant. May the Lord continue to speak to us. If the Lord is speaking to you, you tell the Lord, make a silent prayer in your heart. Lord, I am here to take on those garments. Lord, count on me. I give my hand to you, and I want you to take you by my hand. Lead me on in the days to come, and put on these garments of service even upon me. And the Lord will answer your prayer. May the Lord bless this short word. இப்பொழுது குடும்பத்தார் அனைவரும் பெட்டி அண்டை வந்து சகோதரனை பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்தார் அனைவரும் முன்னாடி வந்து சகோதரனுடைய சரீரத்தை பார்த்த பிற்பாடு ஒரு பாடல் பாடப்படும். பிறகு பெட்டி நாம் இந்த பூமியில் ஒரு பாடலை பாடுவோம். குடும்பத்தார் முன்னாடி வருங்க, வந்து நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ, இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே நானல்ல இயேசுவே,
ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். வின்சென்ட் பார்க் செல்வராஜ் வாங்க. செல்வராஜ், வின்சென்ட் பார்க் செல்வராஜ். சோராது ஓடிடவே விசுவாச பாதையில் சோராது ஓடிடவே லோகமே சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். நாட்களும் பெருங்குதே வாஞ்சையும் பெருங்குதே. சிவா சிவா அண்ணன் போ. லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. லோகமே என்று காண்பேனோ. வாயில் உண்டே நீரானல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே. அவரின் மகிமையில் எனது லட்சியமே. அவரின் மகிமையில் எனது லட்சியமே. என்று காண்பேனோ. என்று காண்பேனோ. பரம சுகம் காண்பேன். பரந்தேசம் அதில் சேர்வேன். பரம சுகம் காண்பேன். பரந்தேசம் அதில் சேர்வேன். ராப்பகல் இல்லையே ரட்சகர் வெளிச்சமே. ராப்பகல் இல்லையே ரட்சகர் வெளிச்சமே. லோகமே சொந்தமே. தம்பி தம்பி என்று ஒரு காண்பேன். 2 நிமிஷம் அமைதியா இருங்க. லோகமே போதும் போதும். சொந்தமே. 2 நிமிஷம் அமைதியா இருங்க. போதும், யாரும் பேசாதீங்க ப்ளீஸ். 2 நிமிஷம் அமைதியா இருங்க. நாம் வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் இங்கிருந்து செல்லுவோம். தயவு கூர்ந்து குடும்பத்தாரின் சார்பாக நீங்கள் யாரும் அவருடைய வீட்டுக்கு சென்று அவளை யாரும் பார்க்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு.
அவர் வீட்டார் கேட்டுக்கொள்கிறார்கள். தயவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிங்க, தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிங்க. யாரும் போய் சந்திக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புகிறாய். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்தில் எழுந்திருப்பாய். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. பரலோக பிதாவே, உம்முடைய ஒரே பேரனும் குமாரனும் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தாவே, இந்த கல்லறை தோட்டத்தில் நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்தீர், ஏற்ற நேரத்தில் நம்முடைய ஊழியக்காரனை நீர் எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இவ்வளோ பெரிய அன்பு பலவீனத்திலோ சுகவீனத்திலோ அவர் எடுத்துக்காதபடி உம்முடைய பணியில், உம்முடைய தெய்வீக பணியில் நீர் விரும்பின அந்த ஊழியத்தை செய்யும்படி உம்முடைய அடையனுக்கு நீர் கட்டளையிடும். கர்த்தாவே, அவன் தன் பணியை முடித்து வீட்டுக்கு சென்றான் என்ற அந்த வார்த்தைக்கு இணங்கி உம்முடைய வீட்டுக்கு நீர் உம்முடைய அடியானை எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நல்ல போராட்டத்தை போராடவும் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் உம்முடைய அடியானுக்கு நல்ல ஓட்டத்தையும் நீர் தந்து நீர் காத்து கொண்டீர் ஆண்டவரே. இடைவிடாத ஓட்டம், இடைவிடாத உம்முடைய தெய்வீக வார்த்தைகள், இடைவிடாது நீர் கொடுத்து கொண்டிருந்த உம்முடைய அடியான் கொடுத்து கொண்டிருந்த ஆலோசனைகள், இடைவிடாது ஒவ்வொரு ஊழியக்காரனும் இதயத்தின் துடிப்புகளை உணர்ந்து அவருடைய தேவையை சந்திக்கிற ஒரு அருமையான ஊழியக்காரனை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. சென்னையில் ஜொகோஷுமால உம்முடைய ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு ஆண்டவரே, உலகத்தில் கால் பதிக்காத தேசம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய அடியான் அப்படியாக உம்முடைய வார்த்தையை கொண்டு சென்றது அநேகருக்கு அது எவ்வளவு ஆறுதலாகவும் எழுப்புதலாகவும், அநேகர் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே பக்த சிங் மூலமாய் கற்றுக்கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரே 1941 ஆண்டு ஜொகோஷுமால ஏற்படுத்தப்பட்ட சாட்சிக்கு எந்த விதமான பங்கம் விளைவிக்காதபடி சாட்சியாக உம்முடைய அடியான் நேர்த்தியாக பரிசுத்தமாக தெய்வ சித்தத்தின்படி உம்முடைய ஊழியத்தை முடிக்க நீ பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் இன்றைக்கு தங்கள் ஓட்டத்தை அருமையாக ஆரம்பிக்கிறார்கள் ஆண்டவரே. அவர் முடிவோ மிக கேள்விக்குறியா இருக்கிற என்ற காலகட்டத்தில் உம்முடைய ஊழியக்காரன் விசுவாசத்தை துவைக்க நம்முடைய ஊழியக்காரன் நேர்த்தியாக அந்த விசுவாசத்தை முடிக்க கர்த்தர் நீ கிருபை செய்திரே ஆண்டவரே. ஒருவனுடைய துவக்கத்தை காட்டிலும் ஒருவனுடைய முடிவு எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைக்கு தேடர் ரெஜினாலுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணத்தக்கதாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா விஷயத்திலும் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரன் குடும்ப ஜீவியத்திலும் சரி, பிள்ளைகள் மத்தியிலும் சரி, மருமக்கள் மத்தியிலும் சரி, பேர பிள்ளைகள் மத்தியிலும் சரி, சபையார் மத்தியிலும் சரி, எங்கும் எல்லா விஷயத்திலும் உமக்கு உண்மையாய் நீர் வைத்துக் கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமாக எல்லா விதமான கட்டுகளிலிருந்து நம்முடைய விடுவித்தீர் ஆண்டவரே. சொசைட்டிலிருந்தோ ட்ரஸ்ட்ல இருந்தோ எந்த ஒரு பொறுப்பும் வகிக்காதபடி எல்லாவற்றிலும் அவருடைய இறுதி நாட்கள் எல்லாவற்றிலும் அவர் விடுவித்து நேர்த்தியாக எந்த ஒரு காரியத்திலும் அவர் தன்னை உட்படுத்திக் கொள்ளாதபடி எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, பின்னானதை நோக்காமல் முன்னாதை நோக்கி மிக அருமையான ஒரு ஓட்டத்தை ஓடத்தக்கதாக, ஒரு சாட்சியுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடத்தக்கதாக, ஒரு வெற்றியுள்ள ஓட்டத்தை ஓடத்தக்கதாக முடிய எனக்கு கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள் அவர் வாழ்க்கையில முன்னே வந்தாலும் எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய அடியான் கொடுத்தீர் ஆண்டவரே. நல்ல போராட்டம், வெற்றியுள்ள ஒரு போராட்டத்தை நம்முடைய அடியான் முடிக்க உதவி செய்தீர். எவ்வளவு அருமையான சாட்சி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கோதுமனை விதைக்கும் போது ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு நீர் பாராட்டின சாட்சிகள், உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த சாட்சிகள் எவ்வளவு அருமையான சாட்சிகள் ஆண்டவரே. எத்தனை பேர் கண்ணீரோடு உம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி வைக்க வந்தார்கள் ஆண்டவரே. உலகம் முழுதும் அநேக தேசங்களில் இருந்து உம்முடைய அடியானை சந்திக்க வந்தார்கள். எந்த அளவுக்கு அவர் அன்பை காட்டியிருந்தால் அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு ஜொகோஷுமால நாங்கள் காண முடிந்தது கர்த்தாவே. ஒரு அருமையான ஊழியக்காரனை கொடுத்து இப்பேற்பட்ட ஊழியக்காரனை நாங்கள் பார்ப்போமோ என்ற ஒரு கேள்விக்குறி எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உண்மையிலேயே ஒரு சேலஞ்சிங் காட் சர்வெண்ட் ஆண்டவரே.
இன்றைக்கு நாங்கள் அவரை உமக்கு கொடுக்கிறோம். இப்பேற்பட்ட ஊழியக்காரன் எங்களுக்கு தேவை ஆண்டவரே, இறக்க செய்யும். இப்பேற்பட்ட வல்லமை உள்ள நேர்மையான ஒரு ஊழியக்காரன் தேவை ஆண்டவரே, பாரபட்சமற்ற ஒரு ஊழியக்காரன் தேவை ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்கின்ற ஒரு ஊழியக்காரன் தேவை ஆண்டவரே. இன்றைக்கு அப்பேற்பட்ட ஊழியக்காரனை நாங்கள் விதைக்கிறோம். அவருடைய ஆப்சன்ஸ்ல உங்களுடைய பிரசன்ஸை கொடுத்து அந்த குடும்பத்தையும் சபையை மாறுதல் படுத்தும், இரக்கம் செய்யும். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமீன். வழுவாதபடி நம்மை காக்க வல்லம் உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் எப்பொழுதும் இழக்க கொடுத்த குடும்பத்தாரோடும் சபையாரோடும் நண்பரோடும் உறவினரோடும் இருப்பதாக. ஆமீன். சேவையிதே பாதம் பணிந்து செய்திடுவே, பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்து செய்திடுவே, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை, ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. பஸ் திரும்பவும் ஜெகோஷமா போகிறது. பஸ்ஸில் வருகிறவர் மறுபடியும் வருவீர்கள் என்றால் பஸ்ஸுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். దయచేసి మరి మీరు వచ్చిన బస్సు తిరిగి జోష్మా వెళ్తుంది. ఎవరైతే మరి భూస్థాపన కార్యక్రమానికి వచ్చింటున్నారో మరి తిరిగి బస్సులో వెళ్ళి కూర్చోవలసినగా మనవి చేసుకుంటున్నాం. మరి తిరిగి బస్సు జోష్మా వెళ్తుంది. Those who want to go back to Jegoshama, buses are there outside of the burial ground. You please go and get in the bus. The bus will directly go to Jegoshama.